உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு. நக்கீரனுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம், அதாவது இந்த கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க அந்த வீட்டுக்கெலாம் போனீங்க, அவங்கள சந்திச்சிங்க, பேசுனீங்க, அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்புலாம் நடத்துனீங்க. இதில் துப்பாக்கியால் சுடணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்கீங்க. நான் சொன்னது உண்மை. துப்பாக்கியால் சுடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு சொல்றாங்க. அப்ப என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது? அரெஸ்ட் பண்ணுவீங்க, கூட்டு வந்து நிறுத்துவாங்க. யூஸ்வலா பண்ற மெத்தட் தானே இது. அப்புறம் அவன் மேல வழக்குகள்லாம் போடுவீங்க. அப்புறம் திருப்பி ஜாமீன்ல வந்துருவான். அங்க வீடு வீடா போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் போனோம். இது ராஜவேலு, உங்களுக்கு ஒரு பதிவு பண்ண விரும்புறேன். இன்னைக்கு நேற்று நடக்கல. இது நான் உண்மையை சொல்றேன். நான் பல வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது டெய்லி அந்த ஏரியா இஸ் டு கால் கருணாபுரம். அங்கதான் கோர்ட்டு, அங்கதான் போலீஸ் ஆபீஸு, எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட இடம். பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஏரியா. இதுல உழைக்கும் மக்கள் ஹெவியா இருக்காங்க. டெய்லி அவர்களை அன்றாடம் வேலைக்கு போனாதான் அவங்க பொழப்பு நடக்கும். இப்படிப்பட்ட மக்கள் அங்கே இதை சப்ளை செய்யறதும் குடிக்கிறதும், இதுல ஒன்றும் ஹெசிடேட் பண்றதுக்கே நான் வரல. இதை குடிக்கிறதுக்கும் இது தொழிலா போச்சாங்க கம்ப்ளீட்டா. இதை வர்றவங்களை ஹையர் லெவல்ல போனீங்கன்னா ராஜவேலு, கலெக்டர், எஸ்பி அப்படிங்கிறதுலாம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா கீழே இருக்கவங்க சொல்லும் போது அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இப்போ அந்த ஊர்ல இருக்க பாப்புலேஷன், ரோட்ல போறவங்கலாம் குடிக்கிறியான்னு கேட்க முடியாது. ஹை லெவல்ல இருக்கவங்களுக்கு, லோ லெவல்ல இருக்கவங்க சொல்லும் பொழுது, கீழே இருக்க அதிகாரிகள் சொல்லும் போது அவங்களுக்கு தெரிய வரும். ஆகவே இப்போ அவங்க மாற்றப்பட்டார்கள், சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்கள், சஸ்பென்ஷன் இதெல்லாம் போகுது. ஆகவே இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் சரியா வராது. அதாவது பொன்மாணிக்கவேல்னு ஒரு ஆபீசர் ரிட்டையர்ட் ஆனாரு. அவர் இங்க இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கு பின்னாடி சிறை தடுப்புக்கு போகும் பொழுதும் சரி, அவர் பிரச்சனையாவே போய்கிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆபீஸ்க்கு எதுக்கோ சேலத்துக்கு போயிருக்கேன். அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அவருக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எஸ்பி போன் பண்றாரு. அஜய்னு 2 ஒட்டமா இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லையா, போன் பண்றாரு. போன் பண்ணி கொஞ்சம் கள்ளச்சாராயம்லாம் கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவர் அவர்கிட்ட சொல்றாரு, சுட்டு தள்ளுங்க சார், யோசனையே பண்ணாதீங்க, சுடுறேன்னு சொல்லுங்க, இழுத்துட்டு வாங்க. இல்ல அட்டகாசம் பண்றானா சுட்டு தள்ளுங்க, வேற வழியே இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. என்னோட டிஸ்ட்ரிக்ட் நில் காமிச்சிட்டேன் நான் என்னோட ஜூரி செக்ஷன்ல. நீங்க அதே மாதிரி காமிக்கணும்னா சுடுவேன்னு சொல்லுங்க, சுட்டு தள்ளுங்க, எல்லாமே சரியா போகும். உங்களுக்கு பிரச்சனைனா பொன்மாணிக்கவேல் தான் சுட்டான்னு சொல்லுங்க, வர்றதை பாத்துக்கிறேன். இதை நான் காது கொடுத்து கேட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். இவ்வளவு போல்டா தைரியமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அனுபவங்கள் ராஜவேல். உங்களுக்கு அது மாதிரி ஆபீசர்ஸ் வேணும். ஆகவே கடுமையான நடவடிக்கைன்னா சார், நீங்க நம்ப மாட்டீங்க. மேல கல்வராயன் ஹில்ஸ்ன்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு. அங்க அந்த கல்வராயன் மலை தான், கல்வராயன் தொடர்ச்சி மலை எங்க போய் முடியும்? அது கிட்டத்தட்ட மேட்டூர் அந்த பக்கம் எல்லாம் போய் முடியும். கொல்லிமலை ஹில்ஸ், இதெல்லாம் கனெக்டிவிட்டியா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அங்க கடுக்காய் கிடைக்குது. கடுக்காய் கலர், துணிக்கு சாயத்துக்கு கலரு, உடம்புக்கு நல்லது, மெடிசனா யூஸ் பண்ணுவாங்க. அது அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். என்னோட நேட்டிவ்ன்றதால சின்ன குழந்தையிலிருந்து நான் பார்த்திருக்கேன் ராஜவேலு. எங்க தாத்தா கச்சராபாளையம்னு ஒரு ஊர்ல இருப்பார். கோமிகி நதிக்கரை ஓரமா, டேம் ஓரமா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த மலைவாசிகளை ஒரிஜினலாவே பார்த்திருக்கேன். அவங்க அந்த கொம்பு தேன், ஒரிஜினல் தேனு, பழம் இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. தாத்தா கொண்டு கொடுப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அமைப்பு வாய்ந்த ஒரு இடம். அது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா, வராத தலைவர்களே இல்லை. பெருந்தலைவர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 2 கல்யாணத்தை அங்க நடத்தி வைக்கிறார். நகரச் செயலாளர் ஷா ஆலம்னு ஏடிஎம்கேல ஒருத்தர், இப்ப இருக்க கோமிகி சுப்பிரமணியம்னே பேரு, இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர், அவர் இன்னும் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஒரே நாள் 2 திருமணத்தையும் நடத்தி வச்சு திரும்புறார். ஆகவே பல தலைவர்கள், அங்கே வராத தலைவர்களே இல்லை. ஒரு பொலிட்டிக்கலுக்கு கள்ளக்குறிச்சி ஒரு பெயர் போன இடம். பார்த்தசாரதின்னு துணை சபாநாயகர் இருந்தார். எங்க அப்பா பெரியப்பா சுதந்திர போராட்ட தியாகி, என் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். என்னோட தந்தை 6 முறை சிறைக்கு சென்றார். திராவிட கழகத்தினுடைய தலைவர், கலப்பு திருமணம் பண்ணிட்டார் அந்த காலத்திலேயே அவரு. பெரியார் கொள்கையில் உறுதியாக இருந்தவர் அப்பா.
ஆகவே 6 முறை மொழி போராட்டத்திற்கு சிறைக்கு சென்றவர். இப்படிதான் பல விதங்களில் அந்த ஊர் பலரை கொண்டு ஒரு பெரிய மையமாக அமைந்திருக்கின்ற கள்ளக்குறிச்சி. அது பல தலைவர்கள் நிறைய இருக்காங்க. முத்துசாமி எம்எல்ஏ, ராமசாமி எம்எல்ஏ, இப்படி பலரை எனக்கு தெரியும் அங்கே. இப்படித்தான் இது ஒரு நல்ல இடமாக இருந்த இடம். அவங்கட இவரு மத்திய அமைச்சரும் இருந்திருக்காரு வெங்கடபதி. இப்படி பலரை கொண்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இப்படி சார் கண்ணில் பார்க்க முடியல ராஜவேலு. உள்ள போனீங்கன்னா கொடுமை. அதாவது ஒரு பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணவன் வந்து அப்படியே கொஞ்சம் நினைவுல இருக்காரு, அப்படியே நிக்குது பக்கத்துல அழுது, ஒண்ணுமே முடியல அதை பாக்குறதுக்கு. இன்னொரு கொடுமை கேட்டீங்கன்னா ஒருத்தனுக்கு காலே எடுத்திருக்கு, 1.5 காலில் தான் இருக்கான். என்னடா இது பைத்தியகாரத்தனமா இருக்கு, நீ ஒரு ஹேண்டிகாப்டா இருந்துட்டு குடிக்கிறிய, புத்தி இல்லையா உனக்கு? நான் என்னோட வந்தவங்க எல்லாம் கேளுங்க, என்னோட மிஸ்டர் வித்யாதரன் வந்திருந்தாரு, லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் கூட. நான் போற இடத்துல எல்லாத்தையும் சண்டை போட்டிருக்காங்க, யாரையுமே அங்க போய் நான் அனுதாபப்படவே இல்லை. இது மாதிரி ஒரு பொம்பளை குடிச்சிட்டு படுத்துருக்கு, லேடிஸ் நிறைய பேர் குடிச்சிட்டு இறந்துட்டாங்க ராஜவேலு. ஆகவே தான் சொன்னேன், இது கண்ட்ரோலுக்கு வரணும்னா சுட்டுத்தான் ஆக வேண்டும், சுடணும். அது முதல்வர் மனசு வச்சா போதும், ஹோம் மினிஸ்டர் சொல்லி, ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி, செக்ரட்டரி விட்டு ஆர்டரை போட சொன்னா இஷ்யூ பண்ணா போதும், பயம் வரும். அட கள்ள சாராயத்துல கையை வைக்கிறோம், மெத்தனால் அதிகமா கலந்ததால்தான் இவ்வளவு பிரச்சனையும் வெளியில வந்தது, இல்லைன்னா வராது. நான் கேட்கிறேன் ராஜவேலு, செத்து போனவன் ஏடிஎம்கே, செத்து போன டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சிகள், அதுல எவன் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்ப டெத் ரோல் கிட்டத்தட்ட 100க்கு போயிடும் போல் இருக்கு. அது அல்ல, அது எப்படி நீ சரி பண்ணணும்ன்றதுதான் அங்க இப்போ தலையில ஏத்திக்கணும். ஆகவே இப்ப நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் கெலட்டா இதெல்லாம் முதல்வர் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாரு. ஓடி ஒளியில நடவடிக்கை எடுக்கிறேன், அதிகாரிகள் இடமாற்றம், பணியிடை நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு வருது. இப்போ சட்டசபையில் வெளிநடப்பு பண்ணாங்க அதிமுக. இப்போ வந்து மாவட்ட தலைநகரில் அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு. கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வரி எனக்கு தெரியும், ஒரு வரி தலைவர் பாடுவார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் ஒரு கட்சிக்கு சம்பந்தப்பட்டவனா இருப்பான், அது எந்த கட்சின்னு முதல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு பின்னாடி இறந்து போனவங்க எவ்வளவு பேர் என்னென்ன கட்சின்னு சொல்ல முடியாது சார். இது அடித்தளத்துல அது வந்து ஒரு நியாயமில்லாத செயல். இதுக்காக பணம் கொடுத்தத, பணம் வேணும், அந்த குடும்பம் இழந்து நிக்குது, தவிக்குது, ஐயோ பாவம் பணம் கொடுங்கன்னு கேட்கறது ஒரு பக்கம். ஏன்னா குடிச்சிட்டு செத்தா பணம் கொடுக்குமா கவர்மெண்ட்னு இன்னொரு பக்கம். ஆகவே இதுல போராட்டம், இதுல போய் குளிர்காயறதே வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு கமிஷன் அமைக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 13 பேரை தூத்துக்குடியில சுட்டத்துக்கு அருணா ஜெகதீசன் ஜஸ்டிஸ் கமிஷன் அமைச்சு அந்த ரிப்போர்ட்டே கைக்கு வந்துருச்சே 2018 நடந்த இன்சிடென்ட்டுக்கு. என்ன அந்த கமிஷன் மேல என்ன கிழிச்சாச்சு? இப்போ அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நீதிபதி அவ்வளவோ விசாரிச்சு கொண்டு வந்தாங்க. ஹியூமன் ரைட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணது. அதை என்ன அதனால கமிஷன் அமைக்கிறதால உங்களுக்கு என்ன? அப்புறமா அதனால வந்து தீவிரமா நடவடிக்கை எடுப்போம், இனிமேல் நடக்காதுன்னு சொல்ல முடியாது ராஜவேலு. சாரி, நான் வந்து மாண்பு முதல்வர் அவர்களை மதிக்கிறேன், நடக்காதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இது கள்ளக்குறிச்சி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாடு பூரா கள்ளசாராயம் இருக்கு. நீங்க இல்லைன்னா நீங்க உத்தரவாதமோ உறுதியோ கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க லெவல்ல தெரியாத நாடு பூரா நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னொரு கோணத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ராஜவேலு, நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்க. இதெல்லாம் நம்ம குடிச்சது இல்லைங்க, குடிச்சு பழக்கம் இல்லை, சிகரெட் கூட குடிக்க மாட்டேன் நான். அப்படிதான் வளர்ந்தோம் நம்ம. 60 ரூபாயே என்னவோ ட்ரிங்க் வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்ப சீப்பா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல இருந்து அந்த சீப் ட்ரிங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்ததுல இருந்து இப்படி கள்ளசாராயம் காய்ச்சறது, இது மாதிரி மெத்தனால் கலந்து விற்கிறதுலாம் கம்மியாச்சுங்கிற மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. பட் இங்க அவன் ஆஃபர் சார், அவ்வளவு ஒரு குவார்டர் பாட்டில அங்க சொல்றான், விலை கொடுத்து வாங்க முடியல அவனால. அவன் அன்னாடம் காய்ச்சி 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு வேலைக்கு போற ஆளுக்கு அதுல குடிக்கிறதுக்காக 200 ரூபாய் ஒதுக்க முடியாது. குடும்பம் இருக்கு, அது இருக்கு. அப்போ இது மாதிரி சீப்பரா எங்கேயாவது 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு போவான். அதை குடிச்சிட்டு வரும்பொழுதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது. ஆகவே உட்காந்து நான் இதை சொன்னா அன்னைக்கு சொல்றதுக்கு எஸ்டேட் பண்ணிட்டு நான் சொல்லல, உண்மையை சொல்றேன். பிரஸுக்கு இவரை குடிக்க சொல்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. குடிக்க சொல்ல, அறவே மதுவிலக்கு வேணும், மதுவிலக்குன்றோம். இது வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தணும்னு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் படிப்படியா நிறுத்துறோம். ஒன்னும் படியும் கிடையாது, நிறுத்துறதும் கிடையாது. அங்க சாகிறது தான் மிச்சமாயிட்டு இருக்கு. ஒன்னும் கம்ப்ளீட்டா நிறுத்தணும். இல்ல வேற வழி இல்லைன்னா இதுல இருந்தா எக்கனாமிக்கா எல்லாமே வருதுன்னா சுட்டு தள்ளுங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல கள்ள சாராயம்
காய்ச்சறவனை துரத்திட்டு போய் அந்த பானையோட கையோட சுட்டா அதுக்கு பின்னாடி பாருங்க சார், தமிழ்நாட்டுல காய்ச்சறானா இல்லையான்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி அந்த வேலைக்கு போகவே மாட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குதான் சுடணும்ன்றதுதான் என்னோட முழுமனதான கோரிக்கை. வேற எதுவுமே நடக்காது. ஏற்கனவே தூத்துக்குடியில 13 பேரை சுட்டதுக்கு கமிஷனை போட்டு கமிஷன் ரிப்போர்ட் உடம்புல போய் கிடக்குது. இப்ப அவரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு சான்ஸ் கிடைச்சோடனே போதும் எரியிற எண்ணெயில நெருப்பு தூக்கி கொட்டின மாதிரி பண்றாரு அவரு. ஆகவே சரியில்லாத செயல்பாடுகள். இப்போ அசம்பிளி நடக்குது, ஐடியா சொல்லுங்க, முதல்வர்கிட்ட சொல்லுங்க, என்ன மாதிரி சுட சொல்லணும், கடுமையான நடவடிக்கை வேணும், ஒரு பொலிட்டிக்கலா ஒரு குழு அமைங்க, எல்லாரும் போய் அங்க பார்க்கணும், இது பயங்கரமா டெத் டோல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு நீ ரோட்ல இறங்கி கத்தனா அந்த கவர்மெண்ட் மேல குற்றம் சொல்லணும்னு சொல்லி, அதுதான் அவங்களுடைய எண்ணங்களா இருக்கு. பக்கத்திலே விக்கிரவாண்டி இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்ல, அங்க தேர்தலை புறக்கணிச்சுட்டு இங்க கொடியை பிடிச்சு கத்தனா ஐயோ எங்க. ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, திமுக அமைப்பு செயலாளர், விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இதுல ஏதோ அரசியல் பின்புலம் இருக்காங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும். சும்மா சார், அவர் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணார், 4500 கோடி இல்லைன்னு அவருக்கு தான் தெரியும். அப்புறம் அதுக்கு பின்னாடி பாருங்க, எப்ப பாரு அவரு ஆவுன்னா புரட்சி தலைவர் எம்பிஆர், புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லி அவங்க கிட்ட போய் ஒரு முட்டுறாரு இறந்து போனவங்கள்ட்ட. அவருக்கு அதே தொழிலா போச்சு. இப்பதான் நான் சொன்னேன், இதை யாரு குடிச்சா அவன் என்ன கட்சினா தெரியும், இதுல என்ன போய் ஆராய்ச்சி வாழுது, வெங்காயம் சுடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ சட்டம் கொண்டு வந்து அதை கடுமையா நடவடிக்கை பாஞ்சதுன்னா சரியா இருக்கும். இதுல விசாரணை முடிவுல தான் தெரியும் அந்த தேர்தல் அங்க நடந்ததால. நான் கேக்குறேன், ஆர்எஸ் பாரதிய ரொம்ப புத்தாலித்தனமா பேசுறதா நினைக்க வேணாம் அவரு. இப்போ இந்த இன்சிடென்ட்டைய இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா, எந்த தேர்தலுக்கு முன்னாடியே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா ராஜவேலு, அப்ப எத்தனை இடம் வந்திருக்கும் லோக்சபால? சரியா நீங்க யோசனை பண்ணுங்க. கொஞ்சம் முன்னாடி பண்ணிருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்போ இதே மாதிரி சாராயத்துல செத்தது இந்த கவர்மெண்ட்ல செத்தாங்கன்னு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்க போயிருப்பாங்க. என்ன ஆர்எஸ் பாரதி தலையில ஏத்திக்கிட்டு பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரியல. அது தவறான ஒரு முன்னுதாரணமா போய் அமையும். இங்க ஆராய்ச்சி வேணாம் சார், நான் தான் கமிஷன்லாம் விசாரணை பண்ணி உடம்புல போட்டாச்சுன்னு. இங்க நடவடிக்கை வேண்டும். ஒண்ணு கம்ப்ளீட்டா நிறுத்துங்க, எதுவுமே வேணாம், டாஸ்மாக் எல்லாம் இழுத்து பூட்டு போட்டு மூடுங்க. இல்ல நியாயம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொரோனா காலத்திலேயே கட்டை கட்டி கடையை மூட முடியாதுன்னு வித்த யோகிதை இவங்களுக்கு இல்லையா, எடப்பாடி பழனிசாமி குரூப்புக்கு. இதெல்லாம் நியாயம் பண்ண வேண்டாம். அங்க சார் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை, நான் சின்ன பையன்ல இருந்து பார்த்தவன். எங்க அப்பா பெரியப்பா பேர் ராம்தாஸ், சுதந்திர போராட்ட தியாகி, அவரோட போவேன் சார் அந்த கருணாபுரத்துக்கு. அந்த கருணாபுரம் இது வரைக்கும் டெவலப்மெண்ட்டே இல்லைங்க. மீறி போனா ஒரு வீடு, ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருக்கோம், இல்ல ஒரு சின்ன இடத்துல மோல்டு போட்டு சின்ன வீடுகளா தான் இருக்கு. அது இன்னுமா அப்படியே இருக்கு. ஆயிரக்கணக்கான வீடுகள் சுத்தி அங்க வளர்ச்சியே இல்லாம அந்த ஏரியா இருக்கு. அதனாலதான் அங்க காய்ச்சறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் அதை குடிக்கிறதுக்கும் அந்த இடம் முதன்மை இடமா பயன்படுத்துது. அங்க அவுட் போஸ்ட் போடணும், போலீஸ போடணும், 4 பக்கமும் கன்னோட உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா ஏதாவது உருவிடும். அதை விட்டுட்டு ஓ ஆட்சியில ஆச்சு, ஏன் ஆட்சியில ஆச்சு, நான் யாரையாவது சுட்டுருக்கிறேன்னா நீ சுட்டுட்ட, செத்துட்டான், போயிட்டான், வந்துட்டான், அதெல்லாம் சும்மா சார். ஆர்எஸ் பாரதி சொல்றதுலாம் சரி சார், நியாயத்தை நியாயமா தான் பேசுவேன். நான் என்னுடைய நண்பர்களோட என்னுடைய நேட்டிவ் படிச்சு வளர்ந்தா அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். நான் இந்த கொடூரமான சம்பவங்கள் சார், வளர்ந்த சமுதாயத்துல ராஜவேலு நம்மளால கண்ணால பார்க்கவே முடியலைங்க. போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆதித்யன்னு ஒரு டாக்டரை மீட் பண்ண, அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அட்வான்ஸா வந்தவங்க எல்லாம் ஓரளவு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. லேட்டா வர்றவன் எஸ்டேட் பண்ணிக்கிறான், ஐயோ நம்ம குடிச்சது வெளியில தெரியுமே, இது குடிச்சிட்டோமே அப்படின்னு பயந்து ஒரு நாள் 2 நாள் விட்டு வந்தவெல்லாம் கண்ணு உடனே அடிச்சிடுது, லிவர் போயிடுது. அதாவது ஒரு டிராப் தான் மிக்ஸ் பண்ற இடத்துல 1/2 ஸ்பூன் போட்டீங்கன்னா காலியாம். மெத்தனால் பொறுத்த வரைக்கும் அதுதான் இயற்கையா அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப மோசமான இது கெமிக்கல். அதை போய் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவன் மிக்ஸ் பண்ண அந்த நாய் குடிச்சிட்டு இருந்தானே என்னவோ தெரியல, பரதேசி நாய் அது. அதனால அவனையெல்லாம் நிக்க வச்சு சுடணும் சார், வர்றது வரட்டு. இந்த கவர்மெண்டா முதல்வரையும் பாராட்டுவாங்க எல்லாரும், அதை நிறுத்தணும். அப்போ பாத்தீங்கன்னா பாவமா இருக்குங்க, குழந்தைங்க, பெரியவங்களை பிரிஞ்சு 65 வயசுல ஒருத்தர் செத்து இருக்காரு. போய் நேரடியா போய் அந்த பாடிக்கிட்டே போனேன் நானு. ஒவ்வொருத்தரும் சுத்தி வர இப்ப இந்த குடும்பம் எல்லாம் கேள்விக்குரிய நிக்குது. ஒரு பக்கம் நம்ம அனுதாபப்படலாம், இன்னொரு பக்கம் போற இடத்துல நான் கேட்டேன், என்ன கோச்சிட்டாலும் பரவாயில்ல, என் கூட வந்தவங்களா எல்லாரும் பார்த்தாங்க, என் கூட வந்தவங்க பார்த்தாங்க. என்னுடைய மாநில குமார் கஜேந்திரன் அங்கிருந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்திருந்தாரு. அவரு
கூட வந்தவங்க அத்தனை பேரும் ஆனந்த் சங்கர்னு இங்க இருந்து நம்ம ஜெயச்சந்திரன் ஏகப்பட்ட பேர் கூட வந்திருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் கேளுங்க. மிஸ்டர் வித்யாதரன்ல இருந்து இருந்தார், எல்லாம் கேளுங்க. நான் குடிச்சதை அப்ரிசியேட் பண்ணவே இல்லை, இதை நியாயப்படுத்தல. நான் பிடிச்சு சத்தம் போட்டாங்க. தேவையாமா? அசிங்கமா இல்ல? ஒரு லேடி குடிச்சிட்டு படுத்திருக்கிய, உனக்கு வெக்கமா இல்லையா மத்தவங்கள பாக்குறதுக்கு? பொம்பளைங்க குடிக்கிறேன்றத ஊருக்கு காமிச்சிட்டியாமா நீ? அப்படின்லாம் சத்தம் போட்ட பாவம் அடறாங்க. இப்ப இனிமேலாவது அவங்க திருந்தி நல்லபடியா வரணும் அப்படிங்கிறது தான். ஆகவே என்னுடைய இன்டர்வியூக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நான் மக்களோட கலந்து பேசுறது ரெக்கார்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன். அதுல லேடிஸ் என்ன சொல்றாங்க, முடியல சார், எங்களால நாங்க என்ன சார் பண்ணிட்டோம், சாயங்காலம் மேல வேலைக்கு போயிட்டு வரும்போது குடிச்சிட்டு வந்துடுறாங்க சார். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை போய் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எல்லாம் போய் கலடா பண்ணி பார்த்தோம், போலீஸ்ல சொன்னோம். இதே ஏரியாவில தான் சார் காய்ச்சறான், அவங்ககிட்ட போய் கலடா பண்ணி பார்த்தோம், எங்களால ஒண்ணும் முடியல சார். லேடிஸ் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாம தான் நாங்க அப்படியே நின்றுட்டோம். படிச்ச பசங்கள்ல இருந்து இப்ப இன்னைக்கு கஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய நிலைமைகளை சொல்லும் போது பரிதாபமா பார்க்கவே முடியாதுங்க. எல்லா தலைவரும் போறது இல்லை. ஆகவே சிவியரான ஒரு நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு ஒண்ணு ஒழிக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக. இந்த லிக்கர் வேண்டவே வேண்டாம் தமிழ்நாட்டுல மத்திய விலக்கு, இல்லட்டினா சுடணும். இது ரெண்டு தான். கள்ளக்குறிச்சி உங்கள் சொந்த ஊர், சொந்த மாவட்டம், பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. கள்ளக்குறிச்சி ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். மிக நன்றி ராஜவேலு. உங்களது பேட்டிக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.